கிருபையும் பரிசுத்தமும் உடைய ஆண்டுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையாய் கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு கர்த்தாவே உடைய வார்த்தையை தாரும். உள்ளதை உள்ளபடி சொல்ல உமது அடியினை பலப்படுத்தும். கர்த்தாவே, இந்த சத்தியம் நீர் கொடுத்தது, இதில் ஒன்றாகிலும் கூட்டவோ குறைக்கவோ உமது அடியனுக்கு உரிமை இல்லை. விதைக்கிறவனாலும் அல்ல, அதற்கு நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, வெளியே செய்கிற தேவனாலே எல்லாம் என்று வாசிக்கிறோம். அதுபோல பலனை நீரே ஆசீர்வதித்து பெருக செய்தருளும். ஆண்டவரே, 100% பலனை எடுக்க கர்த்தர் உதவி செய்தருளும். கர்த்தாவே, இந்த பிரசங்கத்துக்கு, இந்த வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா ஆவிகளையும், பொல்லாத அசுத்த கிரியைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கொண்டு பாதாளத்துக்குள்ளே தள்ளி கட்டுகிறேன். கனநித்திரை உண்டு பண்ணுகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கொண்டு பாதாளத்துக்குள்ளே தள்ளி கட்டுகிறேன். எப்பத்தா என்று சொல்லி எல்லாருடைய செவிகளையும் திறந்தருளும். உடைய வார்த்தையை பேசும்படிக்கும் அடியேனையும் திறந்தருளும். உடைய வார்த்தையை கர்த்தாவை பேசும் அடியேனை அபிஷேகம் ஆசீர்வதி கூடரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த மகிமையை எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய தியானத்துக்காக யாத்ராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இந்த இடத்துல பினகாஸ் என்பவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு பினகாஸ் என்பவர் யார் என்று தெரியும்? பினகாஸ் என்பவர் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிந்தவர்கள் மாத்திரம் அல்லேலூயா என்று சொல்லுங்கள். எலெயாசாரின் குமாரன். சத்தம் கம்மியாக இருக்கு இல்லையா? பினகாஸ் என்று யார் என்று தெரியாது இல்லையா? நம்ம தொடர்ந்து ஆதி ஆகமத்திலிருந்து வேதத்தை கரெக்டாக வாசிச்சிருந்தோம்னா நிச்சயமாக இந்த பினகாஸை குறித்து நாம் அறிந்திருக்க முடியும். இந்த பினகாஸ்னுடைய பெயரை ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி நமக்கு 2000, அதாவது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய இந்த பினகாஸை குறித்து இப்போ புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நமக்கு ஆண்டவர் ஒரு சத்தியமாக கொடுக்குற அளவுக்கு இந்த பினகாஸினுடைய வாழ்க்கையில் அவருடைய மேன்மை என்ன? சாதாரண ஒரு மனுஷனை குறித்து ஒரு சத்தியத்தை கர்த்தர் தர முடியாது. அப்போ இவ்வளோ ஒரு மேன்மையை இந்த பினகாஸுக்கு ஆண்டவர் தரணும்னு சொன்னால் இந்த பினகாஸினுடைய வாழ்க்கை முறை எப்படி? அதை நாம் இந்த காலை நேரத்தில் அறிந்து கொள்கிறது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம், இந்த பினகாஸ் ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். லேவி கோத்திரம் என்று சொல்லும்பொழுது அதனாலே நாம் அறிந்து கொள்கிறோம், அவர் ஒரு ஆசாரிய ஊழியத்துக்கு தகுதியான ஒரு நபர். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆரோனுடைய வம்ச வழியிலே வருகிற ஒரு நபராக இருக்கிறார். ஆனபடினால அவர் பிரதான ஆசாரியன் என்கிற ஸ்தானத்துக்கு போகக்கூடிய தகுதியையும் உடையவராக இருந்தார். ஆரோனை கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி பிரதான ஆசாரியராய் நியமித்தார். இஸ்ரவேலிலே நீங்கள் இன்னைக்கு போனாலும் சரி, இந்த 3ஆம் தேவாலயத்தை இப்போ கட்டுறதுக்கு இஸ்ரவேலில் முயற்சி பண்ணுறாங்க. ஆரோனுடைய வம்ச வழியில் வந்த ஒரு நபரை இப்போது சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் தான் அந்த தேவாலயத்தினுடைய பிரதான ஆசாரியராக இப்போ வரணும். இன்னைக்கும் கூட அந்த ஆரோனுடைய முறைமையில் வரக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி வந்த ஒரு நபர் தான் இந்த பினகாஸ். அது மாத்திரமல்ல, இந்த பினகாஸ் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர். அதுதான் என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 10 to 13 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 10 to 13 வரை உள்ள வசனங்கள்.
ஆமென். இங்க பார்க்கும்பொழுது இந்த பினகாசை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பினகாசோடு சமாதான உடன்படிக்கை மட்டுமல்லாமல் இந்த பினகாசோடு நித்திய ஆசாரியத்துவத்துக்கு தேவையான பட்டத்தையும் ஒரு உடன்படிக்கையாக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஏன் அப்படி செய்தார்னு சொன்னா, இந்த பினகாஸ் கர்த்தருக்கென்று என்ன செய்தாராம்? பக்தி வைராக்கியம் பாராட்டினார். அதுதான் காரணம். என்ன, எப்படி பக்தி வைராக்கியத்தை காண்பித்தார் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு பிரயாணமாய் வந்தார்கள். இது நமக்கு தெரியும். இந்த கானான் தேசத்தினுடைய பிரயாணத்தில் இந்த இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு தேசமாய் கடந்து கொண்டு வரும்போது இவர்களுக்கு சத்துருவாய் காணப்பட்ட எல்லாரையுமே கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த தேசம் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டது. இன்னைக்கு கூட இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒரு தேசம் நிற்க முடியல. ஏனென்றால் இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர்களோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் கூட இருந்து இந்த ஜனங்களை ஆசீர்வதித்தபடினால இவர்கள் எந்த ஒரு தேசத்துக்கு போனாலும் அல்லது எந்த ஒரு எல்லைகளுக்குள்ளே போனாலும் இவர்களை விரோதிக்கிறவர்களை கர்த்தர் இவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை முறியடித்தார்கள். இப்படி ஒவ்வொரு தேசமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும்பொழுது இவர்கள் மோவாபின் எல்லைகளுடைய சமனான வெளிகளிலே வந்து பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் வந்து என்னாகமம் 22:1 வாசிக்கிறோம். ஆமென். அப்போ மோவாபின் எல்லைகளுடைய சமனால வெளிகளில் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள். இப்போ இந்த மோவாபினுடைய ராஜாவை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. நாம் தொடர்ந்து 1-6 வரை உள்ள வசனங்களை அப்படியே வாசிப்போம். 2-இருந்து வாசிங்க. 2-இருந்து 6 வரை வாசிங்க. இப்பொழுது இந்த கூட்டம் நம்ம சுற்றியிருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபிற்கு ராஜாவாக இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள எத்தேருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு கனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலங்களை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீ வந்து எனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசம் செலுத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். இப்போ இந்த ஜனங்கள் இப்படி ஒவ்வொரு தேசமாக கடந்து மோவாபின் எல்லைகளுக்குள்ளே வரும்போது அந்த மோவாபினுடைய ராஜாவாகிய பாலாக் என்கிறவன் இந்த ஜனங்களை குறித்து கேள்விப்படுகிறான். இவர்கள் ஏற்கனவே சிதறடித்த எமோரியரை குறித்தும் கேள்விப்படுகிறான். அப்போ இவனுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. நிச்சயமா இந்த ஜனங்களோட எதிர்த்து நின்று யுத்தம் செய்வோமானால் நமக்கும் தோல்விதான் நிலைமை என்பது இந்த பாலாக்குக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால இந்த பாலாக் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த ஜனங்களை நேருக்கு நேராக நின்று எதிர்க்கிறதை பார்க்கிலும் ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து இந்த ஜனங்களை சபிக்கலாம். இந்த ஜனங்களை சபித்த பிறகு இவர்கள் சாபத்தில் இருக்கும்போது இவங்களோட யுத்தம் செய்தோம்னா இவர்களை நாம் ஜெயித்து விடலாம் என்று ஒரு தந்திரமான யோசனையை பண்ணி பேயோரின் மகனாகிய பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அவன் தேர்வு செய்கிறான். அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த பிலேயாம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை அறிந்த ஒரு தீர்க்கதரிசி எப்படி வெளியில் இருக்கிறான் என்பது நமக்கு தெரியவில்லை. சிலர் சொல்லுகிறார்கள் மெல்கிசேதேக்கினுடைய வம்ச வழியில் வந்த சில நபர்களாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. பிலேயாமைன்னு சொல்லுகிறார்கள்,
திஸ்பியனாகிய எலியாவையும் அப்படிதான் சொல்லுகிறார்கள், யோபுவையும் அப்படிதான் சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கு உண்மை தன்மை தெரியாது, ஏனால் வேதத்தில் அப்படி இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மனுஷன் ஒருவனை ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், இந்த மனுஷன் ஒருவரை சபித்தால் அவர்கள் சபிக்கப்படுவார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த பாலாக் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த ஜனங்களை நீர் எனக்கு சபிக்க வேண்டும் என்று அந்த பாலாக்குடைய சொல்லுகிறான். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இப்படி நீ குறி சொல்லி அந்த ஜனங்களை நீ சபிச்சன்னு சொன்னால் உனக்கு தேவையான கூலியை நாங்கள் தருகிறோம் என்று இந்த பாலாக்குக்கு இந்த பிலேயாமுக்கு அந்த பாலாக் சொல்லுகிறான். அதை நாம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். போதும். இப்போ சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த பிலேயாம் அவர்களை ராத்தங்க செய்கிறான். 8ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். இப்போது இந்த பிலேயாம் என்ன செய்கிறார் சொன்னால், இந்த பாலாக் அனுப்பின அந்த ஸ்தானாதிபதிகளை இன்றைக்கு இரவு நீங்கள் இங்கே தங்குங்க, நான் கர்த்தரிடத்தில் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நான் வந்து சொல்ல முடியும் என்று சொல்லி அவர்களை ராத்தங்க சொல்லுகிறார். அன்றைக்கு இரவில் கர்த்தரே இந்த பிலேயாமின் இடத்துல வந்து, உன்னிடத்தில் தங்கியிருக்கிற இந்த மனுஷர் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போது இந்த பிலேயாம் சொல்லுகிறார், இவர்கள் பாலாக் என்கிற ராஜாவின் இடத்துல வந்திருக்கிறார்கள், எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வருகிறதாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது, கர்த்தர் இந்த பிலேயாமுக்கு என்ன சொல்லுகிறார்? 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ இந்த பாலாக்குடைய ஸ்தானாதிபதிகளோட என்ன செய்ய வேண்டாம், இந்த பாலாக்குடைய ஸ்தானாதிபதிகளோட என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், நீ போகாத, அவங்களோட நீ போகாத, அந்த ஜனங்களை நீ சபிக்காத, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது பிலேயாம் கர்த்தருக்கு பயந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இந்த பாலாக்கு அனுப்பின ஆட்களை திருப்பி அனுப்புகிறார். கர்த்தர் எனக்கு உத்தரவு தரவில்லை, அதனால் நீங்கள் திரும்பி போங்க என்று சொல்லுகிறார். அடுத்து 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்பொழுது, முந்தி அனுப்பின ஸ்தானாதிபதிகளை பார்க்கிலும் அதிக கனமுடைய மரியாதைக்குரிய சில பிரபுக்களை இந்த பாலாக் மறுபடியும் அனுப்புகிறான். அப்படி என்று சொன்னால் வெகுமதிகளும் கூலியும் கூட என்ன இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கும். அதை வாசிப்போம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக்குகளை அனுப்பி, நீர் எங்களிடத்தில் வந்தது தடைப்பட வேண்டாம், உண்மை மிகவும் கனப்பண்ணுவேன், நீர் சொல்வதெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்கான அந்த ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். பார்த்தீங்கன்னா, அப்போ அதிக கனம் பண்ணுவோம், நாங்கள் வந்து உங்களை வந்து நிறைய உங்களுக்கு மரியாதை தருவோம், உங்களுக்கு தேவையான கூலி அதிகமாக தரோம், நீங்கள் வந்து அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று 2ஆம் முறை அதிகமான ஆஃபர் கொடுத்து இந்த பிலேயாமை கூப்பிடுகிறார்கள். அப்போவும் பிலேயாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மறுபடியும் அவர்களை ராத்தங்க வைக்கிறார். 19ஆம் வசனத்திலே அவர்களை ராத்தங்க வைக்கிறார். 20ஆம் வசனத்திலே மறுபடியும் கர்த்தர் விசாரிக்கிறார். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போ 2ஆம் தரம் அதிக கனமான பிரபுக்கள் வந்து பிலேயாமை கூப்பிட்ட பொழுது பிலேயாம் அவர்களை ராத்தங்க வைத்து ஆண்டவருக்கு எதிர்பார்க்கும்போது, முதல் தடவை வேண்டாம் என்று சொன்ன கர்த்தர் 2ஆம் முறை என்ன சொல்லுகிறார், நீ அவர்களுடைய கூட போ என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் தான் போக சொல்றாரு, ஆனால் வார்த்தையை நான் சொல்லுகிறதை சொல் என்று சொல்லுகிறார். ஆனால் 22ஆம் வசனத்தில் என்ன நடக்குது என்று பாருங்கள். பாருங்க, ஆண்டவர் தான் பிலேயாம போன்னு சொல்றாரு. உன்னை அந்த மனுஷர் கூப்பிட வந்தா நீ என்ன செய், அவங்க கூட போன்னு சொல்றதே ஆண்டவர் தான். சரி, போலான்னு புறப்பட்டா கர்த்தருடைய கோபம் பிலேயாம் மேலே மூழ்கிறது. என்ன காரணம், என்ன இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கும்போது,
இப்படிப்பட்ட ஒரு இந்த காரியத்தை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் செய்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். கர்த்தருடைய சித்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவை, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே ஒரு ஆசை இருக்குது, நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறோம். ஆனால் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி அல்லாமல் நம்ம இடத்துல வரும். ஒரு பணம் நமக்கு தேவை, ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிற அந்த முறை கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத, சித்தம் இல்லாத ஒரு வழியாக இருக்கும். ஆனால் அதன் வழியாக போனால் அதை ஈஸியாக சம்பாதிக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம் அதை பெற்றுக்கொள்கிறதுக்காக தேவனிடத்தில் போய் ஜெபிக்கிறது சரியா தவறா? தவறு. இன்னும் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களிடத்தில் ஒரு மனுஷன் வருகிறான், அரசுக்கு விரோதமாக இல்லீகலாக எனக்கு ஒரு காரியத்தை செஞ்சு தரணும், நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, உங்களுக்கு ஒரு 5,000 10,000 நான் என்ன தரேன், லஞ்சம் தரேன், எனக்கு இதுக்காக செஞ்சு கொடுங்க என்று அவன் சொல்லுகிறான். அந்த காசு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது அந்த சூழ்நிலையில். இப்போது லஞ்சம் வாங்கிறது தப்புன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியும். ஆனால் காசு என்ன பண்ணுது, அவசியமாக தேவைப்படுகிறது. அதனால் என்ன செய்கிறோன்னா, கர்த்தர்கிட்ட போய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதிரி எனக்கு பணம் தேவை அதிகமாக இருக்குது, நீங்கள் அனுப்பிச்சது போல் ஒரு நபர் வந்திருக்கிறான், அவன் என்னுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு ஏற்ற ஒரு பணத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறான், நான் அந்த லஞ்சத்தை வாங்கணுமா வேண்டாமா? இப்படி ஜெபம் செய்தால் அந்த ஜெபம் சரியா தவறா? தவறு. நமக்கு வேதத்தை படிக்கும் போதே தெரியும் இது தவறு என்று. ஆனால் தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட ஆண்டவர்கிட்ட போய் அதை செய்யட்டுமான்னு கேட்குறது எப்படி இருக்குது? அது ஒரு முட்டாள்தனமான கிரியை தானே இருக்கிறது. ஆண்டவர் அப்போ என்ன சொல்லுவார்னா, வாங்காதன்னு சொல்லுவார். வாங்காதன்னு தானே சொல்லுவார். அது சொல்கிறதே பெரிய விஷயம். சரி, நீங்கள் போய் என்ன சொல்கிறீங்க, இல்லைங்க இந்த மாதிரி வாங்கினா என் வேலைக்கு தப்பாயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த நபரை அனுப்பிச்சிடுறீங்க. ஆனால் உங்கள் மனசு வாதிக்குது, வந்த வாய்ப்பை விட்டுட்டோமே, கிடச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சிந்திக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே நபர் வருகிறான். இந்த முறை என்ன செய்கிறான், 30,000 தரேன், எனக்கு உடனே அதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்களுடைய இருதயம் என்ன சொல்லும், வாங்கிக்கலாம், கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம், அப்புறமா கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். இப்படி சிந்திக்குமா சிந்திக்காத? சிந்திக்கும். ஏன்னா நமக்கு அந்த பணம் அதிகமாக தேவையாக இருக்கிறபடினால வாங்கிடலாம். உலகத்தில் பண்ணாத தப்பையாக நம்ம பண்ண போகிறோம், வாங்கிடலாம். வாங்கிட்டு நம்முடைய தேவைகளை சந்திச்சுட்டு ஒரு கையெழுத்து தானே போட்டுடலாம். பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய தேவன் இரக்கமான தேவன், அன்பின் தேவன், மன்னிக்கிற தேவன், அதனால் ஒரு 4 கண்ணீரை விட்டுட்டு முட்டி போட்டு கரங்களை வைத்து மன்னியுங்கள் ஆண்டவர்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். அதனால் இதை செஞ்சிடலான்னு சொல்லி நாம் அதை செய்ய முற்பட்டு, ஆனாலும் கூட போய் ஒரு பயத்தில் என்ன செய்கிறோம், 2வது முறையும் ஜெபம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தாவே, இந்த மாதிரி அதிக பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறான், வாங்கிக்கிற ஆண்டவரே, என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியுமேப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாதா, இது கிடச்சா எனக்கு உதவியாக இருக்குமே, ஆனால் நான் வாங்கிக்கிறேன் ஆண்டவர்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. இப்போ வாங்கிக்க போகும்போது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே வருமா வராத? ஒரு அந்த காரியம் தான் இங்கே பிழையாம் செய்கிறார். அது ஒரு அநீதத்தின் கூலி. ஒரு ஜனத்தை சபிக்கிறது கர்த்தருக்கு விருப்பமற்ற காரியம்னு நிச்சயமாக பிழையாமுக்கு தெரிந்திருக்கும். நம்முடைய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொன்னார். அதே தேவன் தான் முன்பாகவும் இருந்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ அன்றைக்கும் அதே உணர்வோடு தான் தேவன் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் போய் நான் ஒருத்தனை சபிக்கட்டுமான்னு போய் கேட்டால் ஆண்டவர் கோவம் வருமா வராதா? வரும். போவாதன்னு சொல்கிறாரு. 2வது தடவையும் போயிட்டு ஆண்டவரே நான் அவனை போய் சபிக்கட்டுமா வேணாமான்னு கேட்டால் கர்த்தர் என்ன சொல்வார், நீ போப்பா, நீ போய் பாரு, உனக்கு என்ன அதுன்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாரு. அனுப்புகிறார். போன்னு சொன்னோடனே பிழையாமுக்கு ஆண்டவர் கோவத்தில் தான் போ சொல்கிறாருன்னு கூட தெரியாமல் சேனை வைத்து புறப்படுகிறார். அதுதான் பிரச்சனை. சில சமயங்களில் நம்ம ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தின் மீது ஆசைப்படுகிறோம், அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் நம்ம கிட்ட சொல்கிறாரு, இதை செய்யாத, இது உனக்கு சரி வராதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்காக ஜெபிச்சு போராடி அதை பெற்றுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு விருப்பமற்ற காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் உங்களை முதலாவது தடுப்பார், அதை செய்யாத என்று உங்களிடத்தில் சொல்லுவார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அந்த காரியத்தை போராடி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால்
அதனால வருகிற விளைவையும் நீங்களே தான் சந்தித்துக் கொள்ளணும். ஆண்டவர் விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை போராடி வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னால் அதனால ஏற்படக்கூடிய தீமைகளும் நீங்களே தான் சந்திச்சுக்கணும். இந்த பிலேயாமினுடைய முடிவு என்ன தெரியுமா? கர்த்தருடைய கோபம் இந்த பிலேயாம் மேலே மூண்டது தானே. இந்த பிலேயாமினுடைய முடிவு என்ன தெரியுமா? என்னாகமம் 31:8 வாசிக்கிறோம். அது மட்டும் மறுபடியும் வாசிங்க. பார்த்தீங்களா முடிவு? பார்த்தீங்களா? பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை என்ன செஞ்சுட்டாங்க? பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். இதுதான் முடிவு. கர்த்தருக்கு விருப்பமில்லாத சித்தமில்லாத ஒரு காரியத்தில் தொடர்ந்து நாம் துணிகரமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முடிவும் இதுதான். தேவன் விரும்புகிறத கஷ்டமோ நஷ்டமோ அதை ஏற்றுக்கொண்டு அதிலே சந்தோஷப்பட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம எளிமையாக உயர முடியும். கர்த்தருக்கு விருப்பமில்லாத பாதையில் நாம் சீக்கிரமாக முன்னேற்றம் அடைய முடியும். கர்த்தர் கொடுக்குற பாதை கஷ்டமாக தான் இருக்கும். அதனுடைய உயர்வின் ஸ்தானங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். அது பொறுமையாக தான் இருக்கும். ஆனால் அதில் நாம் தரித்து நிற்க வேண்டும். தேவனுக்கு விருப்பமற்ற காரியத்தில் நாம் கர்த்தருடைய சித்தத்தை மீறோம் என்று சொன்னால் நம்மளுடைய முடிவு இதுதான். இயேசு கிறிஸ்துவும் இப்படி ஒரு ஜெபம் பண்ணார். கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்களை ஒரு தூரத்தில் வச்சுட்டு ஆண்டவர் போய் ஒரு ஜெபம் பண்ணார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஒரு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் கரெக்டாக தப்பா? அவருக்கு நிச்சயமாக தெரியும் இதை தான் நம்ம செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் போய் ஜெபிக்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறார். ஆனால் அந்த ஜெபம் சரியான ஜெபம். ஏன்னா முடிக்கும் போது சொல்லுகிறார், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. நம்முடைய ஜெபத்தை நம்ம ஜெபிக்கும் போது முடிவில் இந்த வார்த்தையை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. என்ன? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய ஏதோ ஒரு படிப்பின் காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையின் காரணமாக இருக்கட்டும், எப்படி ஆனாலும் சரி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆசைகளை கர்த்தருக்கு சொல்லுங்க. உங்களுடைய விருப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆனால் முடிக்கும் பொழுது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது இப்படி சொல்லி ஜெபிச்சிங்கன்னா எத்தனையோ பிரச்சனையிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். ஏகப்பட்ட பிரச்சனையிலிருந்து நாம் தப்பி வைக்கப்படும். ஏன்னா அந்த விஷயம் கர்த்தருக்கு சித்தமாக இல்லாத பொழுது நாம் இப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணியிருக்கிறதுனால அந்த உபத்திரவத்திலேருந்து கர்த்தர் நம்மகிட்ட பர்மிஷன் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நாம் ஏன்னா ஒப்பு கொடுத்துருக்குறோம், அந்த சித்தத்திலேருந்து நம்ம விலக்குவார், அந்த தீமையிலேருந்து நம்மை தப்பி வச்சுடுவார். அதனால் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபிக்கணும். இப்போது இந்த பிலேயாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்ய முற்படும்போது அவன் அந்த பாலாக்கூட அவன் போகிறான். அவன் போன பிறகு அந்த ஜனங்களை பாலாக் அவனுக்கு காண்பிக்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பாளையத்தை அவன் காண்பிக்கிறான். பிலேயாம் அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்காக போகிறான். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் என்னாகமம் 23:10 வாசிக்கும்பொழுது கர்த்தர் பிலேயாமை அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வைக்கிறார். என்னாகமம் 23:10. பதினொன்று வாசிங்க. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் என்ன செய்து என் பெற்றோர்களை சபிக்கும்படி உன்னை அழைத்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறான். பார்த்தீங்களா? பிலேயாம் போனது அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்காக போனான். ஆனால் கர்த்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி பிலேயாமை ஏவினார். பிலேயாம் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிலேயாம் அடுத்து நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது அந்த 24 முடிவில் 25 வாசிங்க. 24-25 இல்லை 24
பார்த்தீங்களா, 2 பேருமே அப்போ பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொன்னால் 10 மற்றும் 11ஆம் வசனங்களை வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனம். அப்பொழுது பாலா பிலேயாமின் மேல் கோபம் உள்ளவனாகி கையோடு கைதட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தேன், நீயோ இந்த 3 முறையும் அவரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனமண்ணுவேன் என்று நீ கனம் அடையாதபடிக்கு கர்த்தர் உன்னை தடுத்தார் என்றான். இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பிலேயாம் இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு பதிலாக 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக காரியம் நடந்ததுனால பாலாக்குக்கு இந்த பிலேயாம் மீது கோபம் வந்தது. நான் உன்னை கனம் பண்ணுவேன்னு கூப்பிட்டேன், கர்த்தர் அதை தடுத்தார், உன் இடத்துக்கு நீ ஓடிப்போ என்று பிலேயாமை அவன் சொன்ன பொழுது பிலேயாம் தன்னுடைய இடத்துக்கு போய்விட்டான். ஆனால் இந்த இடத்துல இல்லை, போகிறதுக்கு முன்பாக இந்த பிலேயாம் ஒரு ஆலோசனையை இந்த பாலாக்குக்கு சொன்னான். அதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின அதுதான் வாசம். பார்த்தீங்களா, நம்ம என்னாகமத்தில் வாசித்தோம். பின்பு பிலேயாம் திரும்பி போனான், பாலாக்கும் தன் வழியே போய்விட்டான்னு இருக்கோம். ஆனால் இந்த போதகத்தை சொன்னால் நாங்கள் இருக்காது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், இந்த பிலேயாம் போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை இந்த பாலாக்குக்கு சொல்லுகிறான். இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாத ஜனங்கள், இவங்க தனித்து வாசம் பண்ணுறாங்க. என் கண்களை கர்த்தர் திறந்தார், அப்போது நான் கண்டதை நான் உனக்கு சொல்லுகிறேன். இவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள். இந்த ஜனங்களை வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் விக்கிரக ஆராதனை செய்கிறதற்கும் விக்கிரக ஆராதனை செய்து அந்த படைக்கப்பட்ட பொருள்களை சாப்பிடுகிறதற்கும் நீ ஏவினால் இந்த ஜனங்களை நீ போய் முறியடிக்க வேண்டாம், அவங்க கர்த்தரே அவர்களை அழிப்பார் என்று ஒரு பொல்லாத ஆலோசனையை பாலாக்குக்கு கொடுக்கிறான். பாலாக்கு அதை நிறைவேற்றுகிறான். அப்புறம் தான் நம்ம வாசிக்கிறோம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தேவனுக்கு இந்த பலிகளை விரும்பும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர் தேவனை கலந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் மகாபலியை பற்றிக் கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர்கள் கற்றுடுக்கவும் மூண்டது. போதும். இப்போ இந்த பிலேயாம் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை பாலாக்குக்கு கொடுத்த பிறகு, இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, பிலேயாம் போகிறதுக்கு முன்னாடி பாலாக்கை கூப்பிட்டு சொல்கிறான், ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இஸ்ரேல் ஜனங்களை போய் இன்வைட் பண்ணு, அவங்க இங்கே வரட்டும், உங்கள் தேவர்களை சேவித்து அந்த விக்கிரகத்துக்கு படைத்ததை அந்த ஜனங்களுக்கு கொடுங்க, வேசித்தனம் பண்ணுகிறதுக்கு ஜனங்களை நீங்கள் ஏவுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போது பாலாக்கும் அதை செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் இவ்வளவு நாள் தனித்து வாசம் பண்ண ஜனங்கள், ஜாதிகளுடைய கலவாதிருந்த ஜனங்கள், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றின ஜனங்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்த ஜனங்கள், இப்படிப்பட்ட ஒரு வஞ்சனையான சூழ்ச்சியிலே அந்த ஜனங்கள் அகப்பட்டு கொண்ட பொழுது கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஜனங்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாயிடுச்சு. ஜனங்கள் தொடர்ந்து அவர்கள் சாக தொடங்கினார்கள். கர்த்தர் இப்படி செய்தவர்களை கொன்று போடு என்று மோசேக்கு சொன்னார். அப்படியே செய்தார்கள். இந்த சமயத்தில் இஸ்ரவேல் சகோதரனாகிய ஒரு பிரபு அந்த மோவாபிய ஸ்திரீ, மீதியான ஸ்திரியை ஒரு ஸ்திரியை அழைத்து கொண்டு மோசே நிற்கிறாரு. அங்கே யோசுவா நின்று இருப்பார், காலேப் நின்று இருப்பார், இஸ்ரவேல் சபையார் எல்லாருமே நிற்கிறாங்க. ஜனங்க மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சூழ்நிலையில், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் துணிகரமாய் ஒரு இஸ்ரவேலன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாகவே ஒரு ஸ்திரியை அழைத்து கொண்டு பாவம் செய்யும்படி புறப்படுகிறான். மோசேயாலையும் ஒன்றும் பேச முடியல, யோசுவாவும் ஒன்றும் பேசலை, காலேப் யாராலையும் ஒன்றும் பேச முடியல, இஸ்ரவேல் ஜனங்களால் ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா அவன் ஒரு பிரபு. அது மாத்திரம் இல்லாமல் அவன் துணிகரமாக அதை செய்கிறான். எல்லாருமே வாயடைத்து போன்ற இந்த சூழ்நிலையில் ஒரே ஒருவன் மாத்திரம் நடு சபையிலிருந்து எழுதான். அவனுடைய பேர் தான் பினேகாஸ்.
எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. ஈவன் கர்த்தர் கூட பினேகாஸ் கிட்ட சொல்லலை, நீ எழுந்து போய் ஏதாவது செய்யணும். கர்த்தர் சொல்லலை, மோசேயும் சொல்லலை, யாருமே சொல்லலை. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒருவன் எழும்பினான், நடு சபையிலிருந்து எழும்பினான், கையில் ஒரு ஈட்டியை எடுத்தான், நேராக அந்த அறைக்கு சென்றான். 2 பேரையும் அவன் கொலை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனாவது வசனம் அது? வாசிங்க அதை. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அணிந்து கொண்டிருக்கையில் அவர்கள் தங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் ஒருவர் ஒரு மீதான ஸ்திரீயை தன் சகோதரத்திலே அழைத்து கொண்டு வருவான். அது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலாகிய அந்த மனிதன் பேசுகிறவன் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவருமாக வயிற்றிலும் ஈட்டி ஒதுங்கி போக அவர்களை தூக்கி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் தன் வாளை கொண்டு போயிட்டான். பார்த்தீங்களா? இந்த செயலை பினகாஸ் செய்த உடனே இஸ்ரவேலில் ஏற்பட்ட அந்த வாதை உடனடியாக நின்றது. கர்த்தர் சொல்லலை, இப்போ இப்படி செய்யும் கர்த்தர் சொல்லலை. ஆனால் பினகாஸ் கர்த்தருக்காக பாராட்டின அந்த, சொல்லுங்க, கர்த்தருக்காக என்ன பாராட்டினா? பக்தி வைராக்கியம். இதுக்கு கர்த்தர்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேரை பார்த்தோம், பிழையாமை பார்த்தோம், பினகாசை பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமற்ற காரியத்துக்கு பர்மிஷன் வாங்க போன பிழையாம், கர்த்தருக்கு சித்தமுள்ள காரியத்துக்கு பர்மிஷனே வாங்காமல் செயல்பட்ட பினகாஸ். நாம தேவனுக்கு சித்தம் இருக்குன்னு தெரிஞ்சா உபவாசம் போட்டு அழுது புரண்டு ஜெபம் பண்ணி நம்ம பட்டினியாக இருந்து வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நமக்கு அதை செய்து தருவார். கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியத்தில் என்னதான் உழுந்து பிறண்டு உபவாசம் போட்டாலும் ஒரு கட்டம் வரைக்கும் கர்த்தர் நிறுத்தி பார்ப்பார். ஏன்னா அதனால் நமக்கு பாதிப்பு இருக்கிறதுனால நிறுத்தி பார்ப்பார். உன்னுடைய உபவாசமும் நம்முடைய போராட்டம், ஜெப போராட்டம் அதிகரிக்கும் போது கொடுத்துருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுத்துருவார். ஆனால் அதனால் வர வேதனை நாம் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தம் இல்லாதிருந்தால் நீங்கள் போய் பர்மிஷன் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நீங்கள் பர்மிஷன் கேட்கலனாலும் அதை நீங்கள் செய்யும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவ சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு வேணும். ஞானம் சரியாக இல்லாமல் இது தேவனுடைய சித்தம் போல இருக்குதேன்னு செயல்படாதீங்க, அது தவறாக தான் முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த பினகாஸ் அந்த நடு சபையிலிருந்து எழும்பி செய்த செயல் நிமித்தம் கர்த்தர் இந்த பினகாசுக்கு ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை தருகிறார். அந்த பினகாசை நித்திய ஆசாரியத்துவத்துக்குரிய பட்டத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கர்த்தர் தருகிறார். இந்த பினகாசனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த செய்தியினுடைய தலைப்பு பக்தி வைராக்கியம். இப்போதான் தலைப்பே வருது. முடிச்சிடுறேன், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நாம் பக்தி வைராக்கியம் என்கிற தலைப்பில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இந்த செய்தியினுடைய கண்டினியூஷன்ஸை பார்க்கலாம். பக்தி வைராக்கியம் இன்றைக்கி நமக்கு தேவை. பக்தி வைராக்கியம் என்பது மிகவும் அவசியம். இன்றைக்கி உலகத்தில் வைராக்கியம் இல்லாத ஆட்களை பார்க்கவே முடியாது. ஒரு சின்ன பிள்ளையிலிருந்து மறிக்க போகிற ஒரு வயோதிபன் வரைக்கும் எல்லாருக்குள்ளேயுமே வைராக்கியம் இருக்குது. அதை நம்ம மாம்ச வைராக்கியம் என்று சொல்லுகிறோம். ஒரு சின்ன பிள்ளை அடம் பிடிச்சதை கேட்டு நீங்கள் வாங்கி தரலன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளையுடைய வைராக்கியத்தை நீங்கள் பார்ப்பீங்க, சாப்பாட்டில் காட்டுவாங்க. சிலர் சண்டை போட்டுக்கிட்டு சொன்னாங்கன்னா, இனி சாகுற வரைக்கும் உன் முகத்தை நான் முழிக்க மாட்டேன், உன்னோட பேச மாட்டேன்னு சொன்னால் அதை பின்பற்றுகிறார்கள். மரணம் வரைக்கும் அதில் வைராக்கியம் பாராட்டி மறிக்கிறார்கள். படிப்பில் ஒரு வைராக்கியம் வச்சு தேசங்களை தாண்டி போய் படித்து சாதிக்கிறார்கள். இப்படி எல்லா காரியத்திலுமே நமக்கு வைராக்கியம் இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஸ்தானத்தில் எடுத்துன்னு போய் நான் நிறுத்தணும் அப்படிங்கிறதுல நமக்கு வைராக்கியம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எப்படின்னா முன்னேறி ஒரு நல்ல நிலைமை அடையணும் அப்படிங்கிறதுல வைராக்கியம் இருக்குது. அதுக்காக பிரயாசப்படுகிறோம், போராடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். பக்தி வைராக்கியம் இருக்கா? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்ட முடியுதா? அதுதான் கேள்வி. ஒரே ஒரு பினகாஸ் எழுந்தால் போதும், இந்த ஊழியம் மாறிவிடும். இந்த சபையிலிருந்து இந்த செய்திக்கு அப்புறம் ஒரு பினகாஸ் நடு சபையிலிருந்து எழுந்தால் போதும், இந்த ஊழியம் வேறு விதமாய் மாறும். ஒரே ஒரு பினகாஸ் எழுந்தால் போதும், உங்கள் குடும்பம் மாறும். உங்கள் குடும்பத்தில் ஒரு பினகாஸ் எழுந்தால் உங்கள் குடும்பத்தினுடைய வாதைகள் மாற்றப்படும். நமக்கு பக்தி வைராக்கியம் தேவை.
நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் 4 விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அங்கே உங்களுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். அவங்க உலக கதையை பேசுவாங்க, சினிமா கதையை பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் உங்களுடைய பிரதிஷ்டையை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். நீங்கள் தேவனுக்கானவன்ங்கிற பக்தி வேரத்தை நாங்கள் பாராட்டணும். நீங்கள் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இறங்கி பேசக்கூடாது. அவங்க விக்கிரகத்தை பற்றி பேசுனாங்கன்னா ஆமாம் அப்படி நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் எப்படியாகிலும் கர்த்தரை பற்றி ஒரு 2 வார்த்தை நீங்கள் சொல்லிடுங்க. அதுதான் நீங்கள் கர்த்தருக்காக பாராட்டக்கூடிய பக்தி வைராக்கியம். அப்படி செஞ்சுருக்கீங்களா? நாம் இனிமேல் அதை செய்ய வேண்டும். நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் நம்மகிட்ட விக்கிரகத்தை பற்றி பேசுனாங்கன்னா ஒரு சுவிசேஷம் சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விடணும். அது எப்படி ஞானமாக நீங்கள் தான் செய்யணும். கர்த்தர் தான் உங்களுக்கு அந்த ஆவி அபிஷேகத்தை தரணும். நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நாமளும் அவங்களோட சேர்ந்து அவங்க பரியாசம் பண்ணுறாங்க, நாமளும் பரியாசம் பண்ணி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறவர்களாக இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும் முடியாது. நாம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டணும்னு சொன்னால் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதம். இதுதான் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து. இதுதான் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த காரியங்கள். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை தான் வச்சுட்டு போகணும். ஐனிக்கையால் குறித்து ஒரு தாயாரை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்களுடைய விசுவாசத்தை அவருடைய பேரர்களுக்கும் அவர்கள் வைத்து போனார்கள். நம்முடைய விசுவாசத்தையும் நம்மளுடைய பக்தி வைராகத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய சுபாவத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறோமா? உலகத்தினுடைய படிப்பினைகளையும் உலகத்தினுடைய ஞானத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைக்க அறிந்திருக்கிற நாம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். பக்தி வைராக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள உங்களால் செய்ய முடியுதா? உங்களால் நிலைநிறுத்த முடியுதா? உங்களுக்குள்ள பக்தி வைராக்கியம் இருக்கா? கர்த்தருக்காக நான் பரிசுத்தமாக ஜீவிச்சே ஆகணுங்கிற வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கா? கர்த்தருக்காக 8 மணி சர்வீஸுக்கு நான் உள்ளே போயே ஆகணுன்ற வைராக்கியம் இருக்கா? கர்த்தருக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாமல் நான் போயே ஆகணுன்ற வைராக்கியம் இருக்கா? பைபிள் படித்தே ஆகும், பைபிள் படிக்காமல் நான் தூங்க மாட்டேங்கிற வைராக்கியம் இருக்கா? ஜெபம் பண்ணாமல் தூங்க மாட்டேங்கிற வைராக்கியம் இருக்கா? இதெல்லாம் நம்ம இல்லாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா அது கஷ்டம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய அன்பு அவரை ஏவுகிறதுனால நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னான். சரீரத்திலே நீங்கள் உபத்திரவப்பட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறதை பார்க்கலாம். ஆவிக்குரிய இந்த ஜீவியத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது சேர்த்து வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடலாம். ஒரு பக்தி வைராக்கியத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படட்டும். அன்றைக்கு நடு சபையிலிருந்து ஒரு பினகாஸ் எழும்பினான். அருமையானவர்களே, அன்னைக்கு அந்த பினகாஸ் எழும்பாவிட்டால் முழு இஸ்ரவேலையும் கர்த்தர் அன்றைக்கு நிர்மூலமாக்கி இருப்பார். அவருடைய எரிச்சலிலே அந்த விக்கிரக ஆராதனை செய்த எல்லாரையுமே கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி இருப்பார். வசனம் சொல்லுகிறது 24,000 பேர் மரித்தார். ஒரே ஒரு பினகாஸ் எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தான், அந்த வாதையை நிறுத்தினான். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இருதயத்தில் கர்த்தரை பற்றும் பக்தி வைராக்கியம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் இந்த சபையை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். இந்த ஊழியம் பெருசாக வளரணுங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ளே வந்ததுன்னு சொன்னால் இந்த ஊழியம் வளரும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்ற வைராக்கியம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் நித்திய ஜீவனுக்கு போயிடுவீங்க, உங்கள் குடும்பத்தாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே வருவார்கள். அந்த அபிஷேகம் வேணும், அந்த கிருபை வேணும், அந்த பரிசுத்தம் வேணும், அந்த பக்தி வைராக்கியம் வேணும் என்று நாம் கேட்போமாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.